அக்கா, விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்னடா ஆச்சு தம்பி? சிறுத்தை கட்சிக்கும் சூரிய கட்சிக்கும் லடாய் ஆகி போச்சான்ல. கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் சிறுத்தை ஊப்பி கட்சியை விட்டு நகராதேடா. நடந்துருச்சுக்கா, நடந்துருச்சு. சும்மா இருக்க மாட்டாம திகார் புகழ் சூரிய கட்சி எம்பி தாய் சிறுத்தைய சீன்ற மாதிரி பேசியிருக்காரு. சிறுத்தை கட்சி ஒரு சாதி கட்சி தானு டிவி நிகழ்ச்சி ஒண்ணுல அவர் பேசிட்டதா விஷயம் தீயா பரவ பிரச்சனை பத்திக்கிச்சு. விஷயம் தெரிஞ்ச சிறுத்தை குட்டிங்க குன்னம் பஸ் ஸ்டாண்ட்ல ஆர்ப்பாட்டத்துல இறங்கிட்டாங்க. அவ்ளோ தைரியமா சிறுத்தை குட்டிங்களுக்கு சூரிய கட்சியோடவே தகராறா? ஏற்கனவே கை கட்சியோட டீலிங் சரியா இல்ல, இப்போ சிறுத்தைங்களும் சினுங்குது. சூரிய கட்சி பாவம் இல்லக்கா. அங்கதான் நீ தப்பு பண்ற தம்பி. கை கட்சி சூரிய கட்சி ஆழம்பாக தான் மாணிக்கமானவரையும் திருச்சிக்காரரையும் பேச விட்டு இருக்காங்களாம். ஓ, கதை அப்படி போகுதா? இதுக்குதான் அக்கா உங்ககிட்ட வந்து சொல்றது. மேல எதுவும் தகவல் இருந்தா சொல்லுக்கா. கை கட்சியை பொறுத்தவரை சூரிய கட்சியை மிரட்டி அதிக சீட் வாங்க எண்ணமா, அதுக்கு புது கட்சியை காட்டி மிரட்ட பாக்குதான். ஆனா சூரிய கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வர கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திச்சது இல்லையா? என்னக்கா சொல்ற? ஒரு தேர்தல கூடவா தனியா நின்னு ஜெயிக்கல? இதுதான் உண்மை தம்பி. சூரிய கட்சி சீனியருங்க மூத்தவர்கிட்ட இத சொன்னா ராகவன் ஜெயிச்சிட்டான், வெற்றி கனிய பறிச்சுட்டான்னு சினிமா டயலாக் பேசிட்டு இருக்காராம். ஏற்கனவே ஆட்சி மாற்றம் நடக்க போது நிறைய தகவல் வருது. இந்த அழகுல கூட்டணி கட்சிகளையும் விரட்டி விட்டா சூரிய கட்சி மண்ண கவரத யாராலையும் தடுக்க முடியாதாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஒரு முன்னேற்றமும் இல்ல, வெறும் போட்டோ ஷூட் ஆட்சி தான் நடக்குதுன்னு மக்கள் புலம்புறாங்க. அதேதான், இந்த அழகுல கூட்டணியும் புட்டுக்கிட்டு போயிட்டா சின்னவர் எப்படி முதல்வர் ஆகுறதுன்னு தெரியலையா? சின்னவர் ஆகுறாரோ பெரியவர் ஆகுறாரோ இல்ல சின்ன சின்னவர் ஆகுறாரோ அதெல்லாம் விடுக்கா, மக்கள் நல்லா இருந்தா சரி. இப்போதைக்கு இந்த சூரிய கட்சி கதை போதும். அடுத்த முறை முக்கியமான பனையூர் அப்டேட் ஒண்ணு தரேன். வம்பு வனஜானா சும்மாவா? நீ கலக்கு தெய்வமே, நானும் ஏதாவது புது செய்தி கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன்.